நண்பர்கள் அனைவருக்கும் தோழர்களுக்கும் முதலில் எனது வணக்கத்தையும் தனிச்சொல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அமைப்பிற்கு நன்றியும் கூறிக்கொண்டு தனிச்சொல் பற்றி ஜவஹர் சொன்னார் இல்லைங்களா, அது விளிம்பு நிலை அரசியல் குறித்து ரொம்ப தீவிரமாக தமிழில் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அமைப்பு. பல்வேறு விளிம்பு நிலை சார்ந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்துவது, இப்போ நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அப்படிப்பட்டது தான். அறிமுகப்படுத்துவது, விளிம்பு நிலை மக்களை கொண்டு வந்து அவர்களை அறிமுகப்படுத்துவது, அவருடைய இலக்கியங்களை அறிமுகப்படுத்துவது என்று தொடர்ந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நிகழ்ச்சியாக இன்று இந்த அறைக்கூட்டம், ஏற்கனவே நிறைய ஆன்லைனில் பல்வேறு கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்போ இந்த நூல்வெளியில் எனக்கு பிரேமோட 7வது உடை என்ற ஒரு சிறுகதை தொகுப்பை பேசப்படி சொல்லியிருக்காங்க. பிரேம் குறித்து உங்கள் எல்லாருக்கும் அநேகமாக தெரியும். ஏன்னா தமிழில் 85களில் முதலாக இன்றைக்கி நாம் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக பேசிக்கிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை பேச முடியாத ஒரு தடை இருந்த காலம் அது. அப்போ நீங்கள் சுய இன்பம் என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. அப்படி இருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போ உடல் அரசியல் பற்றியோ யோனி, இப்போ சர்வசாதாரணமாக நம்ம புழுங்கி கொண்டிருக்கிற பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்த முடியாத ஒரு சமூக தடை இருந்த ஒரு காலகட்டத்தில் அதை உடைத்து முதலாக தமிழில் எழுதினவர் பிரேம். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விளிம்பு நிலை அரசியலை முன்னுக்கு கொண்டு வந்ததில் பிரேமோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவர் தொடர்ந்து பல்வேறு கோட்பாடுகளை இங்கே அறிமுகப்படுத்தினார். உதாரணம், உடல் அரசியல், உயிர் அரசியல், பின்னவீனத்துவம், பின்காலனியம் போன்ற பல்வேறு கோட்பாடுகளை இங்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு ஃபூக்கோ, தெரிதா, டெல்லிஸ் கத்தாரி போன்ற பல்வேறு பிரெஞ்சு சிந்தனையாளர்களை தமிழ் அறிமுகப்படுத்தியவர். அடிப்படையில் தன்னை ஒரு மார்க்சியர் என்று அவர் கூறிக்கொண்டாலும் மார்க்சியம், பெரியாரியம், அம்பேத்கரியம் மூன்றும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தில் கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்குள்ள 85 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆகிப்போச்சு தொடர்ந்து இயங்கி கொண்டிருப்பவர். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, மிகச்சிறந்த கட்டுரையாளர், மிகச்சிறந்த கவிஞர். நான் ஏன் மிகச்சிறந்த அப்படிங்கிற சொல்கிறேன்னா, உண்மையிலே தமிழில் இன்றைக்கி தமிழ் சூழல் குறித்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இன்றைக்கி பிரபலமான எழுத்தாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பிரேமனுடைய எழுத்துக்களோடு தொடர்பு கொண்டவர்களாக, அவரோட நண்பராக இருந்தவர்கள், அவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், இப்படி தான் இன்றைக்கி பெரிய எழுத்தாளர்களாக எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் கல்லூரி காலத்தில் படிக்கும் பொழுது கிரணம் என்ற இதழ் வரும். அதில் ஒரு சுய இன்பக்காரனின் வேட்கை, இந்த மாதிரி பல்வேறு கவிதைகள் வரும் பொழுது அது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே இருந்தது அன்றைக்கி எல்லாருக்குமே. ரொம்ப நேரடியாக இந்த விஷயங்களை தொடர்ந்து யோனி, லிங்கம், இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து அவர்கள் எழுதி கொண்டே இருந்தார்கள். எல்லாம் யார் இவங்க 2 பேர் தொடர்ந்து எழுதிட்டே இருக்காங்களேன்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக எல்லாருமே திரும்பி பார்க்க வைத்த ஒரு முக்கியமான எழுத்தாளர் பிரேம். அதன் பிறகு நிறைய கோட்பாடு விஷயங்களை தொடர்ந்து எழுதிட்டு வர்றாரு. அதுக்கு சம்பந்தமான நாவல்கள், சிறுகதைகள், கவிதை, இப்படி பல துறைகளிலும் எழுதக்கூடியவர். அப்போ அவர் 85லனா சாதாரணமான மாணவர் தான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கி டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார். அவர் நிறைய PhD மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு முக்கியமான சிந்தனையாளர், ஆய்வாளர், ஒரு தனித்துவமான சிந்தனை மிக்கவர். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கோட்பாடுகளை படிச்சுட்டு அப்படியே வாந்தி எடுப்பதுங்கிறது இங்கே நிறையா நடக்கும். சும்மா பேர் ட்ராப்பிங், நேம் ட்ராப்பிங் பண்ணுவாங்க. சும்மா ஃபோக்கா அது இதுன்னுவாங்க, பேரை சொல்லுவாங்களே ஒழிய. இப்போ பிரேம் அப்படி இல்லை. அதை உள்வாங்கி கொண்டு அதை சரியாக பயன்படுத்தி எழுதக்கூடியவர். இப்போ இந்த 7வது உடை என்ற சிறுகதை தொகுப்பு படித்தீங்கன்னா அதில் பல்வேறு கோட்பாடுகளை நம்ம அதிலேருந்து பிரித்து எடுத்து சொல்லலாம். அப்படின்னா கோட்பாடு தெரிஞ்சவங்க பெரிய ஆட்கள் தான் படிக்க முடியுமானா அப்படி இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சிறுகதைகளில் ரொம்ப எளிமையாக அந்த விஷயங்களை சொல்வார். கொஞ்சம் டீப்பாக யோசித்தோம்னா அதில் பல்வேறு ஆழமான தளங்கள் அது உள்ளே இருக்கும். அப்படி தான் அவருடைய எழுத்துக்கள் தொடர்ந்து இருக்குது. நம்ம பிரேம் பற்றி பேசினா அது 1 நாள் ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தமிழில் செய்தவர். ஒரு முக்கியமான தனித்துவமிக்க சிந்தனையாளர் என்ற வகையில் நாம் அவருக்கே கூட ஒரு தனியான ஒரு கூட்டத்தை நாம் நடத்த வேண்டும். பல்வேறு அவருடைய ஏன்னா மாணவர்களுக்கு அவரை நம்ம அறிமுகப்படுத்தணும். கிட்டத்தட்ட இப்போ இங்கே நிலைமை என்ன ஆகிருக்குன்னு சொன்னீங்கன்னா, முழுக்க சைலன்ஸ் ஏரியாவுக்குள்ளே தள்ளிட்டாங்க எல்லாரையுமே. யாருமே இன்றைக்கி
பிரபலமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூவி அது என்ன சொல்லுவோம், அது ஒரு 3 பிரபலமான எழுத்தாளர்கள் தான் தமிழ் இலக்கிய உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த 3 எழுத்தாளர்களுமே பிரேமோட தொடர்பு கொண்டவர்கள் தான் ஒரு காலத்தில். அவர்களுக்கான இந்த மாதிரியான எழுதுவதற்கான தளத்தை விரிவாக்குனதில் பிரேமுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நமக்கு மென்டலி ஒரு சென்சார் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த சென்சார் வந்து நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்தும். நமது மொழி மூலமாக இதை பேசலாம், இதை பேசக்கூடாது. ஏன்னா மொழி என்பது தான் இவர் ரோலான் பார்த்தலாம் சொல்கிற மாதிரி மொழிங்கிறது வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்கிறார் அவர், போராட்ட களம் அது. ஸோ நம்ம வந்து என்ன பேசுகிறோம், என்ன சொல்கிறோம் என்பதை வைத்து நமது அடையாளத்தை, நமது தானை, நமது ஈகோவை எல்லாவற்றையுமே வெளிக்காட்டக்கூடியது மொழி. மொழிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அந்த துறையில் தான் அவர் தொடர்ந்து பிரேம் இயங்கி கொண்டிருந்தார். மொழி என்பது எப்படி கதைகளாக மாறுகிறது, அந்த கதைகள் மூலமாக மனிதர்கள் எப்படி கட்டமைக்கப்படுகிறார்கள், அதுதான் பிரேமனுடைய பிரதானமான பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த சிறுகதைகளில் அவர் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார். எப்படி வந்து தொன்மங்கள் உருவாக்கப்படுது, ஒரு மாடர்ன் சொசைட்டிக்குள்ளார மித்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, அந்த மித்தின் மூலமாக எப்படி வந்து ஒரு கதை அமைப்பு இங்கே உருவாகுகிறது, அதன் மூலமாக எப்படி வரலாறு உருவாகுது, அந்த வரலாற்றின் மூலமாக எப்படி ஒடுக்குமுறைகள் உருவாகிறது, வன்முறைகள் உருவாகிறது என்பதை தான் வந்து தன்னுடைய எல்லா கதைகளிலுமே தொடர்ந்து அவர் சொல்கிறாரு. ஸோ 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த சிறுகதை தொகுப்பில். ஒன்று இலக்கியம், இன்னொன்று வரலாறு, அடுத்தது தொன்மம். இந்த 3ஐயும் 3 குவாண்டம் ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்கள்ல புலம், அதாவது பார்ட்டிக்கல் மாதிரி வைத்து கொண்டு இந்த சிறுகதை தொகுப்பு அவர் எழுதியிருக்கிறார். ஸோ அவரோட எழுத்து புலம் என்பது முழுக்கவுமே என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் இந்த நூலினுடைய முதல் பக்கத்திலே சொல்லியிருக்கிறாரு, கதை உருவாக்க கதைகள் அப்படின்னு இதுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுத்துருக்கிறாரு. கதை உருவாக்க கதைகள்னால் மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மெட்டாஃபிக்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபிக்ஷன் எப்படி உருவாகுவது என்பதை எழுதுவது தான் மெட்டாஃபிக்ஷன். ஒரு கதை எப்படி எழுதுவது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சிலப்பதிகாரத்தில் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். சிலப்பதிகாரத்தில் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செயல், இடையில வந்து பேசுவாங்க. நம்ம நாடகங்களில் கட்டியக்காரன் வந்து இடையில பேசுவான். அந்த மாதிரி அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னா, அதுதான் மெட்டாஃபிக்ஷனுடைய ஒரு உத்தி அது. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு நாடகம். இந்த நாடகத்திற்குள் நாங்கள் செய்வது எல்லாமே ஒரு கற்பனையான கதாபாத்திரங்கள் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் அடையாளப்படக்கூடாது என்பது தான் அதோட அடிப்படை. ஸோ இந்த பிரேமுடைய எழுத்துக்கள் எல்லாமே மெட்டாஃபிக்ஷன் சொன்னால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கதைகளை உருவாக்கக்கூடிய கதைகளை அவர் எழுதி காட்டுறார். இந்த எல்லா கதைகளையும் படித்தீங்கன்னா நீங்களே ஒரு கதையாசிரியரெல்லாம் மாறலாம். உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிடும். இப்போ என்ன கதைன்னா என்ன, அதை எப்படி எழுதுவது என்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் போதுமே, எதெல்லாம் கதைன்னு. இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ நான் 3 பேர் சொன்னேன்ல, அவங்க கதைகள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொமான்டிசிசம்னா ஆண் பெண் உறவு அல்லது குடும்பம், அண்ணன் தம்பி, பாசம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய வழக்கமான உணர்வுகளை ரொம்ப பயங்கரமாக எழுதுவது. பயங்கரமான ரொம்ப நீங்கள் அழுகாட்சி காவியம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எழுதுவது என்பது ஒரு முறை. அந்த முறையை பயன்பற்றுவது. அப்படி இல்லைன்னா இந்த பாலியல் விஷயங்களை எழுதுனங்கிற பேரில் முழுக்க கொச்சையான பாலியலை எழுதுவது. ஏன்னா பாலியல் என்பது குறித்து நம்ம வந்து எப்படி பார்க்கணுன்னு சொன்னால், அதெல்லாம் வந்து பிரேமனுடைய எழுத்துக்களை படித்தீர்கள்னா உங்களுக்கு புரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பாலியல் என்பது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே ஒடுக்கப்படலை. அதை தான் ஃபூக்கோ திரும்ப என்ன சொல்கிறாரு, அது ரெப்ரசிவ் ஐடியா தியரின்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. பாலியல் என்பது பெருக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பெருக்கியிருக்காங்க ஃபுல்லாக, எல்லாவற்றோடும் பாலியலை இணைத்து இருக்கிறார்கள். ஸோ மொத்த மனித வாழ்க்கையும் பாலியலுக்கானது என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறாங்க என்பதை உடைத்து போடக்கூடிய கதைகளை வந்து இவர் இந்த கதைகளில் எழுதுகிறார். ஆனால் இங்கே இந்த பாலியல் கதைகள் எழுதுகிறவங்க எப்படி எழுதுகிறாங்கன்னா, செமிஃபோர்னோன்னு சொல்லக்கூடிய ஒரு அரை ஆபாச கதைகள் தான் சொல்லணும், அப்படி தான் இவங்க எழுதுகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன், நான் அந்த ஆத்தர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் வந்து ஒரு கதையில் எழுதுகிறார் என்றாருன்னா, ஒரு அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு ஆண்குறியினுடைய நீளம் அகலம் இதை வைத்து கொண்டு பாலியல் குறித்து பேசுவதுங்கிறது தான் அந்த கதையில் அடிப்படையாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு பாலியல். ஏன்னா இந்த ஆண்குறி நீளம் அகலம் இதை குறித்து காமசாஸ்திரம், கொக்கோகம், இப்படி பல்வேறு இலக்கியங்கள் இருக்குது தமிழில். அதில் மான், நீங்கள் காமசாஸ்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்களில் 3 வகை, பெண்களில் 3 வகை,
குறியின் அளவு, அந்த அளவை பொறுத்து உச்ச புணர்ச்சி, நீச்ச புணர்ச்சிலாம் இருக்குது நிறையா. ஸோ இந்த ஏரியாவை தாண்டாத ஒரு பாலியல் கதைகளையே தொடர்ந்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு நிலையை அவங்க உருவாக்குறாங்க. இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா முழுக்க மித்துங்கிற பேரில் வந்து முழுக்க வந்து அறம் என்ற பெயரில் தர்மாவை முழுக்க முழுக்க இந்து தர்மம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை திரும்ப 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 எழுதுவது. ஆனால் பேர் என்ன சொல்லுவார்? அறம்னு சொல்லுவார். அது அறமே கிடையாது. அறம் என்பது நமக்கு வள்ளுவர் சொன்னது தான் நமக்கு அறம். ஆனால் மனுசாஸ்திரம் சொன்னது தர்மம். இந்த தர்மாவை எழுதக்கூடிய எழுத்தாளராக தொடர்ந்து இருக்காங்க. ஸோ இந்த 3 எழுத்தாளர்களின் எழுத்து முறையிலிருந்து முற்றிலும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு எழுத்து முறையை வந்து தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருப்பது பிரேம். அதில் வந்து இப்போ நவீனத்துவ சமூகம் என்பது எப்படி பல்வேறு துன்பங்களின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற நான் கதைகளை உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா கதை சொல்லணும்னா அது சொல்லவும் முடியாது. ஏன்னா நான் லீனியர் ஸ்டோரிஸ் எல்லாமே. நான் லீனியர் ஸ்டோரிஸ்னால் எப்படின்னா, ஒரு ஆய்வாளன் இருப்பான். அந்த ஆய்வாளன் ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு ஆய்வாளன் கூட எல்லாம் ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குனராக இருப்பான். அவனுடைய மனைவி வந்து ஒரு நாட்டுப்புறவியல் ஆய்வாளராக இருப்பாங்க, பேராசிரியராக. அந்த புரோட்டகனிஸ்ட் நாயகனுக்கு அடிக்கடி மனப்பிறழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனநோயாளி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்துட்டு அந்த மருந்தெல்லாம் கொடுப்பார். இதில் இந்த மனநோய் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, உளப்பகுப்பாய்வு, ஃப்ராய்டோட உளப்பகுப்பாய்வுக்குள்ளார ஒரு சிக்கல் இருக்குது. அந்த சிக்கல் அதில் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுவார். அது ரொம்ப நுட்பமாக படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். என்ன சிக்கல்னால், எப்படி வந்து அன்கான்சியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃப்ராய்டு, அதுதான் அவரோட மையமான சிந்தனை. அப்போ அந்த அன்கான்சியஸ் என்பது வந்து என்னென்னா, அதுக்கு நீங்கள் ப்ரூஃபே கிடையாது. அன்கான்சியஸுக்கு ஏதாவது தரவு இருக்கா, ப்ரூஃப் பண்ண முடியாது. அப்போ அன்கான்சியஸ் என்பதை ஃப்ராய்டு எப்படி டெரைவ் பண்ணுறாருன்னா, உங்களுடைய பேச்சின் மூலமாக, உங்களுடைய கனவுகள், பேச்சு, இது மூலமாக டெரைவ் பண்ணுறாரு. அதுலேருந்து தான் லக்கான் வந்து மொழி மூலமாக தான் ஃப்ராய்டு இதெல்லாம் வெளிக்கொண்டு வராரு. அதனால் மொழி தான் மனதாக கட்டப்பட்டிருக்கு, மொழி தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு லக்கான் வர்றார். ஸோ அந்த மனநோய் மருத்துவர் வந்து அவருக்கு சிகிச்சை கொடுப்பாரு. ஆனால் அந்த சிகிச்சை பலனளிக்காது. ஏன்னா இவருக்கு வந்து அந்த 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 வீட்டில் இருக்கும் பொழுதில் இவருக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அதன் பிறகு ஒரு மந்திரவாதியை கொண்டு வருவாங்க. அந்த மந்திரவாதி வரக்கம் போல் அவன் சக்கரம்லாம் போட்டு அதில் படுக்க வைப்பான். இவருக்கு நல்ல தூக்கம் வரும். ஒரு மிக நீண்ட கனவு ஒன்று வரும் அவர். அந்த கனவு என்ன கனவுன்னு சொன்னிங்கன்னா, திடீர்னு ரூமுக்குள்ளே போய் பார்ப்பாரு, பொண்டாட்டி செத்து கிடப்பா. அடுத்த ரூமில் போய் பார்த்தா மக செத்து கிடப்பா. அந்தான ரூமில் போய் பார்த்தா அம்மா செத்து கிடப்பாங்க. இப்படியே பார்த்தா அந்த கேம்பஸில் இருக்க எல்லா பெண்களும் செத்துருவாங்க. மொத்த ஊரில் உள்ள அத்தனை பெண்களும் செத்துருவாங்க. ஒரு நாள் ஊரே பயங்கர ஆம்புலன்ஸ் அங்கேயும் இங்கேயும் போகும். எல்லா பெண்களும் சப்ஜாடாக அப்படி சொல்லுவாங்களே, ஒரு பெண்கள் கூட இல்லாமல் மொத்த ஊரில் உள்ள பெண்களும், அதுதான் இந்த மெட்டாஃபிக்ஸ்ன்னு சொல்கிறது, மொத்த பெண்களும் இறந்துருவாங்க அந்த ஊரில். இறந்த உடனே இவர் வந்து ஒரு பெண்ணை தேடி போவார், தன்னுடைய மனைவியை. எல்லாரும் இறந்துருவாங்க, எந்த பெண்ணுமே கிடைக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய மன உளைச்சலாக மாதிரி தான் அவருக்கு அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் வர்றது. இது அந்த கனவில் வரும். அந்த கனவு ரொம்ப விரிவாக ஒரு 4-5 பக்கத்துக்கு அந்த கனவை விரிவாக எழுதியிருப்பார் அவர். அந்த ஈடுபாடுகளுக்கு இடையே எப்படி நடக்குது என்னங்கிறது. ஸோ இதிலிருந்து மண்டல் டிஸ்டர்ப் ஆகி தான் இவர் டாக்டர்கிட்ட போகிறாரு. அதுக்கப்புறம் மந்திரவாதி வர்றான். மந்திரவாதி வந்தவொடனே அவன் என்ன சொல்லிடுவான், நீங்கள் தங்கியிருக்கிற வீடு தான் ப்ராப்ளம் அப்படின்னு. என்னான்னு கேட்டால், அந்த வீடு ஏன் ப்ராப்ளமாக இருக்குங்கிறதுக்கு அவன் ஒரு கதை சொல்லுவான். அந்த கதை என்னன்னா, அது ஒரு ராஜா வந்து ஒரு 500 பொண்டாட்டி 400 பொண்டாட்டி கட்டியிருப்பார். இப்போ ராஜா 400 பொண்டாட்டி கட்டியிருக்காருனாலும் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். 40,000 பொண்டாட்டியை கட்டினவன், 50,000 பொண்டாட்டியை கட்டினவன் என்று நமது மகாபாரத புராணங்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இன்டர் டெக்ஸ்டாக வரும். 400 மனைவியை கட்டியிருப்பான் அவன். கடைசியாக ஒரு ஆதிவாசி பெண்ணை போய் பார்ப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். அவனையும் ஆதிவாசி பொண்ணை அழிச்சிட்டு வந்துடுவான், அம்பாட்டி இழுத்துட்டு வந்து தன்னோட மனைவியாக வச்சுக்குவான் அந்த ராஜா. ஒரு கட்டத்தில் அந்த ராஜா இறந்து போவான். இறந்து போனால் இந்த 400 பெண்களையும் உடன்கட்டை ஏறுறதுக்கு ஒரு பெரிய கிணறை தோண்டி எல்லாரையும் நெருப்பை வச்சு, இங்கே பத்மாவத் போன்ற படங்களில் பார்த்துருப்பீங்க, நெருப்பை வச்சு எல்லாரையும் அதில் இறக்க சொல்லுவானுங்க. இந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அந்த ட்ரைபல் ஆதிவாசி பொண்ணு, ரொம்ப சின்ன வயசாக இருப்பாள். அவள் அந்த தேர் தூக்கிட்டு வர்ற ரதத்தை, அப்போலாம் அந்த தூரில் தூக்கிட்டு வருவாங்களே, அதில் ஒருத்தனை பார்த்து சிரிப்பான், அவன் இவ்வளோ பார்த்து சிரிப்பான். 2 பேரும் கையை கோத்துட்டு போய் ஆற்றுல விழுந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்படி தப்பிச்சு போன அந்த பெண்ணை எப்படியாவது கொலை செய்தால்தான் அந்த இது ஃபுல்ஃபில் ஆகும், அந்த உடன்கட்டை. அப்போ தான் அந்த ட்ரபுலன்ஸ் வராது. அதனால எல்லா அந்த கிணத்துக்கு மேலே தான் இந்த வீடு கட்டியிருக்கானுங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டு அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லுவான். ஸோ அதனால் அதன் மேலே கட்டப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ட்ரபுலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இப்போ அந்த தப்பிச்சு போனால
தப்பிச்சு போனவளை கண்டுபிடிச்சி கொலை பண்ணாதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லி அவன் மகங்காரன் என்ன பண்ணுவான், ஒரு 2000 குதிரை வீரர்கள் கவசத்தோடு அனுப்பி விடுவான். உலகம் பூரா போய் தேடுவாங்க அந்த பொண்ணை. அது மாதிரி அந்த கதை போகும். கடைசியில் கதை எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதில் தப்பித்து வந்த அந்த ஆணும் பெண்ணும் தான் இந்த நாயகனும் அந்த அவனுடைய மனைவியை கொலை பண்ணிடுவானோ இந்த இரும்பு கவசம் போட்டவனுங்க வந்து. அது மாதிரி அந்த கதை முடியும். கடைசி அந்த மனநோய் மருத்துவர் ஒரு நோட்டு எழுதி வச்சுருப்பார். என்ன நோட்டுன்னா, என் வீட்டு வாசல்லையே ஒரு இரும்பு துப்பி போட்டுட்டு ஒருத்தன் நின்னான் அப்படின்னு ஒரு எழுதுவார். அப்படி இதுதான் கதை. ஸோ இது மாதிரி இது நான் சொல்கிறது ஒரு கதை சாம்பிள். இது மாதிரி மகாமுனி எடுத்துக்கிட்ட எல்லா கதைகளிலுமே இந்த மாதிரி இல்லை வேறு கதைகள் வரும். ஒரு கதைக்குள்ளார கதைன்னு ஒரு மெத்தடில் இந்த முழு சிறுகதை தொகுப்புகளும் எழுதப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னா, முக்கியமாக வரலாறு என்பதை குறித்து நியூ ஹிஸ்டரிசிசம்னு ஒரு தியரி இருக்குது. புது வரலாற்றுவாதம்னு சொல்லுவாங்க, நவ வரலாற்றுவாதம் பல பேரில் சொல்லுவாங்க. அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, வரலாறு என்பதும் ஒரு புனைவு தான். அது என்ன புனைவு அப்படின்னா, நம்மளுடைய அரசியலிலிருந்து நாம் ஒரு வரலாற்றை கட்டமைத்துக் கொள்கிறோம். உதாரணமாக இந்தியா வரலாறுன்னு எடுத்தால் ஒரு வரலாறு தான் இருக்கணும். உண்மையான வரலாறு என்பது ஒரு வரலாறு தான் இருக்கணும். ஆனால் எத்தனை வரலாறு இருக்குது? சங்கிகள் ஒரு வரலாறு சொல்கிறான், சங்கி அல்லாதான் ஒரு வரலாறு சொல்கிறான், முஸ்லீம்கள் ஒரு வரலாறு சொல்கிறான், ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஆண்ட பரம்பரை அவன் ஒரு வரலாறு சொல்கிறான். இப்படி எண்ணற்ற வரலாறுகள் ஒரு சமூகத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ற கேள்வியை அவங்க எழுப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாறு என்பது வந்து ஒரு நெரேட்டிவ் தான், ஒரு கதை சொல்கிற உத்தி தான். அந்த கதை சொல்கிற உத்தி எப்படி நடக்குதுன்னா, இப்போ கடந்த காலம் அப்படிங்கிறத வந்து நிகழ்காலத்தின் அரசியலிலிருந்து கட்டமைக்கிறது. இப்போ உதாரணமாக இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்களே, அந்த பழைய தமிழ் எங்கே வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறது, தமிழை பற்றி பேசுவது, அப்படி ஒரு வரலாறை கட்டமைக்கிறது. ஸோ அப்போ வரலாறு என்பது வந்து முழுக்க ஒரு அரசியல் நெரேட்டிவ், பொலிட்டிக்கல் நெரேட்டிவ் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த பெரும்பாலான கதைகள் முழுக்கவுமே வரலாறு என்பது எப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை டெமோ பண்ணி காட்டக்கூடிய கதைகள் தான் இந்த எல்லா கதைகளுமே. கிட்டத்தட்ட ஒரு 15 கதைகள் அதில் இருக்குது. அந்த 15 கதைகளுமே இது இப்போ தான் இந்த மகாமுனின்னு ஒரு எல்லாம் பெரிய கதைகள் வேறு. அந்த மகாமுனி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில வந்து சின்ன கதைகள் வரும். அவன் எப்படி அந்த மகாமுனிங்கிறவன் வந்து, மகாமுனினா நீங்கள் நிற்கிற மாதிரி பெரிய முனிவர் கிடையாது. தமிழில் கூட மகாமுனின்னு ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. ஏமா அவன் மாதிரி அந்த மகாமுனி படமே இவர் கதையை பார்த்து எடுத்தானான்னு தெரில. பெரிய ரவுடியாக இருப்பான் அந்த படத்தில். அந்த ரவுடி தான் மகாமுனி. அதே மாதிரி இந்த மகாமுனி ஒரு பெரிய ரவுடி. அந்த ரவுடி வந்து எப்படி வந்து நெரேட்டிவாலேயே ரவுடியாக இருக்காங்கிறது தான். அவன் ஆக்சுவலாக ஒருத்தர் கூட கொல்ல மாட்டான். ஆனால் மக்கள்கிட்ட பரவுகிற கதைகள் மூலமாகவே அவன் ஒரு பெரிய ரவுடியாக அங்கே கட்டமைக்கப்பட்டிருப்பான். ஸோ இந்த மாதிரி அந்த மகாமுனி கதையிலையும் வந்து பல்வேறு துணைக்கதைகள் மூலமாக அந்த மொத்த கதையும் கட்டமைக்கிறாரு. அதில் இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த போஸ்ட் மாடர்ன் நெரேட்டிவை வந்து தொடர்ந்து இந்த கதைகளை அவர் பயன்படுத்துகிறார். போஸ்ட் மாடர்ன் நெரேட்டிவ்னால் என்னென்னா, ஒரு பழமையை கொண்டு வந்து ஒரு புதிய சமூகத்தில் ஒட்ட வைக்கிறதுங்கிறது ஒரு போஸ்ட் மாடர்ன் டெக்னிக். அதை பெஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பல்வேறு பழங்கதைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து, பழங்கதைகள் இல்லை, எல்லாமே கற்பனை தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னீங்கன்னா, நம்ம பொதுவாக ஒரு கதையை படிக்கும்போது, ஒரு இலக்கியத்தை படிக்கும்போது நம்ம எப்படி பழகி இருக்கிறோம்னா அதில் அடையாளப்படுத்திக்கிறது. இப்போ உதாரணமாக ரஜினிகாந்த் 10 பேரை அடிக்கிறாருன்னா நாமளே 10 பேர் அடிக்கிற மாதிரி நம்ம ரஜினிகாந்தாக கற்பனை செய்து கொள்வது. இந்த மாதிரி அடையாளம் படுத்தி கொள்ளுதல்ங்கிறது இருக்குல்ல, இந்த அடையாளப்படுத்தி கொள்ளுதல் என்பது இலக்கியத்தில் மந்தைகளை உருவாக்கும், வாசகர்களை வந்து ஒரு மந்தைகளாக மாற்றும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, முழுக்க வந்து வாசிப்பவர்கள் இப்படி மந்தைகளாக மாறாமல் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு. எல்லாமே இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த தொன்ம கதை ஒன்று சொன்ன பாருங்கள், இதெல்லாம் அவராகவே உருவாக்குற கதை தான், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு கல்வெட்டை பற்றி ஒரு கதை இருக்குது. ஒரு கல்வெட்டை ஒருத்தன் கண்டுபிடிப்பான். அந்த கல்வெட்டில் ஒரு முக்கியமான தகவல் இருக்கும். அந்த தகவலுக்கு ஒரு கதைப்பாடல் ஒன்று இருக்கும் கிராமத்தில். அந்த கதைப்பாடலும் இந்த கல்வெட்டு தகவலும் எப்படி பொருந்தி போகிறதுங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கதைகளிலுமே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக பிரிமிட்டிவ் ஆதிவாசிகள் அல்லது தலித்துகள், இது மாதிரி ஆட்கள் தான் இந்த எல்லா கதைகளிலுமே அவங்க தான். அவங்களில் வந்து இப்போ இந்த கதைகளில் வந்து நிறைய கதைகளில் பார்த்திங்கன்னா ஒரு இன்டலெக்சுவல் தான் இருப்பார். மெயினாக ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக இருப்பார், கதை எழுதுகிறவராக இருப்பார். அப்படி தான் இந்த 4-5 கதைகளில் அவர் தான் ப்ரொட்டகனிஸ்ட். அவர் எப்படின்னா, ஒன்று இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்து பெரிய ஆளாக இருப்பார். இப்போ நான் இப்போ இந்த சொன்ன கதையில் கூட தான் வந்து
ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் என்பதை கூட அவன் பொண்டாட்டி ரிவீல் பண்ணாமல் தான் வச்சுருப்பார் அந்த கதையில். ஸோ அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த எல்லா கதைகளுமே எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக விளிம்பு நிலை மக்கள் அவங்களோட மித்து வந்து எப்படி ரொம்ப முக்கியமானது, அந்த மித்து வந்து எப்படி மாடர்ன் சொசைட்டிக்குள்ளே பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கதைகளாக வரலாறுகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எழுதி காட்டுறாரு. ஸோ அப்போ இதை நீங்கள் இந்த சிறுகதையில் படித்து முடித்தோடனே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வந்துடும். அப்போ உண்மையிலே வரலாறுங்கிறதெல்லாம் இப்படி கதை திரிக்கப்பட்டது தானா அப்படின்னு. அப்போ கதை திரிக்கப்பட்டது, ஏன்னா கதைங்கிற விஷயத்தை நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொய்ன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன நினைப்போம்னா கதைனா ஒரு புனைவு, பொய் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. கதை புனைவு எல்லாமே ஏதோ ஒரு உண்மையில் இருந்து தான் உருவாகுது. அந்த உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ விக்ரமாதித்தன் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லது அரேபியன் நைட்ஸ் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளார அந்த சமூகத்தில் பேச முடியாத ஒரு விஷயத்தை பேசுவதாக அந்த கதைகள் அமைந்திருக்கும். ஸோ அப்போ அது வந்து அந்த காலத்தினுடைய ரைட்டிங் டெக்னிக்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கதை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விக்ரமாதித்தன் கதை மாதிரி எழுத மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நெரேட்டிவ் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்ஸ் என்னவோ அதை பற்றி இன்றைக்கி கவிதை எழுதுகிறவங்க வந்து யாராவது யாப்பில் எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து புது கவிதை என்பது ஒரு ஸ்டைலாக மாறிட்டு. ஸோ அதனால் எல்லா கதைகளுமே ஏதோ ஒரு உண்மையின் மீது கட்டப்பட்டது தான். எல்லா உண்மைகளுமே ஒரு கதையின் மீது கட்டப்பட்டது தான். இதுதான் இந்த பிரேமுனுடைய இந்த மொத்த புத்தகத்தினுடைய அடிப்படை. ஸோ அப்போ நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீர்களோ அது எல்லாமே யாரோ ஒருவனுடைய தேவைக்காக நமக்கு உருவாக்கி காட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதான் கன்ஸ்ட்ரக்டிவ் தியரின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கட்டமைக்கப்பட்டது தான், இயல்பானதுன்னு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த சிறுகதைகள் எல்லாம் படிச்சிங்கன்னா இயல்பானது என்று நாம் எதையெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அது எல்லாமே எப்படி கட்டமைக்கப்பட்டதாக இருக்கிறது, அதுக்கு பின்னாடி எப்படி ஒரு மித்து உருவாகுது, அதுக்கு பின்னாடி எப்படி ஒரு வரலாற்று கதையை வந்து திணிக்கிறான் என்பதையெல்லாம் எழுதி காட்டுவதாக தான் இந்த மொத்த சிறுகதைகளுமே இருக்குது. உதாரணம் நீங்கள் புதுமை பித்தனோட காஞ்சனை அப்படின்னு ஒரு கதையை படிச்சிருப்பீங்க. அது கிட்டத்தட்ட அது ஒரு மெட்டாஃபிக்ஷன் கதை தான். ஏன்னா அந்த கதையில் ஆரம்பிக்கிறதுலேயே அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, அதாவது நம்ம வந்து பகுத்தறிவு தான் எவ்வளோ இருந்தாலும் பேய்னா பயமாக தானே இருக்குது அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அந்த கதையை. என்ன தான் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் ஒரு சுடுகாட்டில் போய் நைட்டு உட்காருவானா? ஏன் உட்கார மாட்டான்னா பட் அறிவு என்பது அந்த இடத்துல ஃபியூஸ் ஆகி நம்மளோட மித்து, பழங்கதைகள், நாம் பழகிய விஷயங்கள், நமக்குள் இயங்கி கொண்டிருக்கிற மொழி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், இந்த பயம் என்ற அச்சத்தை நமக்குள்ளே கட்டமைச்சிடும். ஸோ அந்த மாதிரி இந்த காஞ்சனை கதை மாதிரி தான் இவரோட எல்லா கதைகளிலுமே வந்து இந்த உணர்வுகள் எப்படி கட்டமைக்கப்படுதுங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறேன். இந்த காஞ்சனை கதையில் வந்து இந்த அச்சங்கிற உணர்வு, அப்புறம் பெண்களுக்காக தரப்பட்டிருக்கிற இடம். பொதுவாக பெண்களுக்கு நம்ம 2 இடம் தான் கொடுத்துருப்போம். ஒன்று தெய்வம், இல்லைன்னா பேய். இது 2க்கு இடையில பெண்களை வந்து மதிக்கிற ஒரு சமூகம் கிடையாது. இது ஒன்று என்ன பண்ணுவான், தெய்வீகமாக ஆன பொண்ணு அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். இல்லைன்னா பேய் என்று சொல்லி ஒதுக்குவான். அந்த பேய்ன்ற சொல் இருக்குல்ல, வேம்பயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றிய 17ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய வரலாறுகள் இருக்குது. உதாரணமாக நம்ம ஊரில் வந்து காட்டேரி, மோகினி பிசாசு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே வந்து செக்ஷுவலி ப்ராப்ளமேட்டிக்கான பெண்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒன்று மேஜரான பொண்ணுக்கு பேய் பிடிக்கும், அப்படி இல்லைன்னா புதிதாக திருமணமான பொண்ணுக்கு பேய் பிடிக்கும், இல்லைன்னா மெனோபாஸ் நின்று போன வயதானவர்களுக்கு பேய் பிடிக்கும். இது எல்லாமே செக்ஷுவலி மோட்டிவேட் உள்ள பெண்கள் தான். ஸோ அந்த லிபிடோ அப்படிங்கிற ஒருவருடைய காம ஆற்றலை எப்படி சேனலைஸ் பண்ணுறது, அப்படி சேனலைஸ் பண்ணுறதுன்னா அதில் தான் இந்த ஹெட்ரோசெக்ஷுவல் நார்மாலிட்டி, இந்த திருநர்கள் கதை, திருநங்கைகள் கதை, மல்டி செக்ஷுவல் ஹோமோசெக்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே மறையுதுன்னா இந்த ஹெட்ரோசெக்ஷுவலை வந்து சமூகத்தினுடைய மையமான பாலியலாக மாற்றுவது என்பது எல்லாம் நடக்குது. அப்படி நடத்துவதற்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓவர் செக்ஸ்டு பெண்கள் அல்லது பாலியல் ரீதியாக உணர்வுடைய பெண்களை எல்லாம் பேய் பிடிச்சவங்க, சாமி வந்தவங்க, இப்படி சமூகத்திலிருந்து புறந்தள்ளி ஒதுக்கி வைப்பது என்பது நடக்குது. இதுதான் நீலி கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. பழையனூர் நீலி கதை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். பழையனூர் நீலி கதையெல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி செக்ஷுவலி ப்ராப்ளமேட்டிக் அது மாதிரியான சில கதைகளும் இதில் எழுதி காட்டப்பட்டிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பெரும்பாலான கதைகள் வந்து பார்த்திங்கன்னா 2 காலங்களில் நிகழ்வதாக தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம சரித்திரத்தில் படித்த நிகழ்வு தமிழனோட நாவலில் ஒரு விஷயம் சொல்லுவார், 2 காலங்களில் வாழ்பவன் அப்படின்னு. இப்போ நம்மளே பார்க்குறோம், 3 காலங்களில் வாழும் ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி. திடீர்னு இப்போ கன்னியாகுமரியில் போய் தவம் பண்ணுறாரு, அப்புறம் பார்த்தா ஹைஃபை சூட் கோட்லாம் போட்டுட்டு டிவி கேமராலாம் வச்சுட்டு பண்ணுறாரு. ஸோ அப்போ அது ஒரு காலம்.
அதாவது அந்த பண்டைய காலத்துலேயும் இருக்கான், பிரிமிட்டிவ் காலத்துலேயும் இருக்கான், நவீன காலத்துலேயும் இருக்கான் மனிதன். ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் இருக்கும். வெளியில் போனீங்கன்னா ரொம்ப டீக்காக இருப்பான், அல்ட்ரா மாடான டச் பண்ணியிருப்போம், பகுத்தறிவெல்லாம் பேசுவான். வீட்டுக்கு போனான்னு ஜாதியவாதியாக இருப்பான், தங்கச்சியை வந்து போகாத, வெளியில் போகாத, கண்ட ஆலையும் போய் பார்க்காதன்னு திட்டுறவனாக இருப்பான். ஸோ அப்போ தான் அது 2 காலத்தில் வாழ்கிறது தான். ஒன்று வந்து பிரிமிட்டிவ் சொசைட்டிலையும், இன்னொன்று மாடர்ன் சொசைட்டிலையும் வாழ்கிறது தான். ஸோ இந்த மாதிரி 2 காலங்களில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு எப்படி அமைகிறது என்பதையெல்லாம் இது காட்டுது. இப்போ நான் அந்த காஞ்சனை கதை பற்றி சொன்னால் பார்த்தீங்களா, ஒரு அடையாளமாதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த கதைகள் தகர்க்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதை எல்லாமே நீங்கள் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன இவ்வளோ, ஏன்னா அவ்வளோ விவரங்கள் அதில் தர்றாரு. இப்போ உதாரணமாக அந்த மகாமுனி கதையில் அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் ஒரு 25-30 ஆயுதங்களை சொல்கிறார். பழைய ஆயுதங்கள், இந்த வளரி கிளரி அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதுமாதிரி பல ஆயுதங்களை. இது மாதிரி ஒவ்வொரு கதைக்கும் வெரி டீட்டெயில்டாக பல்வேறு விஷயங்களை சொல்கிறார். அதை படிக்கும்போது நமக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துகிற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு நாவல் எழுதினார். அவர் அந்த நாவலில் வந்து நாவலுடைய ப்ரொட்டகனிஸ்ட் வந்து ஒரு சமையல்காரனா இவர் குக்குன்னு சொல்கிறோம்ல, அவன் வந்து ஒரு பிரியாணி ரெசிபி ஒன்று அதில் சொல்லுவான். அதை ஏதோ ஒரு லூஸு அதை படிச்சுட்டு போய் அதேமாதிரி ஒரு பிரியாணி ரெசிபியை செஞ்சு சொதப்பி கடைசியில் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான், என்னங்க யோ நானாக என் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிரியாணி ரெசிபி எழுதுனா அதை போய் நீ செஞ்சு பார்த்துருக்கானு. இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான். ஸோ அப்போ கதை என்பது வந்து நாம எழுதுவது தான், நம்ம என்ன வேணால் எழுதலாம் என்பதை தரக்கூடியதாக இந்த எல்லா கதைகளிலுமே. ஆனால் வெரி டீட்டெயில்ஸ் நெரேட்டிவ்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவர் ஃப்ரம் பிகினிங்லேயே சொல்லிடுறாரு, இது கதை உருவாக்க கதை தான், இது எல்லாமே உருவாக்கப்பட்ட கதைகள் தான். அதனால் ஒரு கதை என்பது எப்படியெல்லாம் உருவாக்கப்படுகிறது என்பதை இதே மாதிரி இதில் மொத்தமாக நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றிய ஒரு தன்மை இந்த எல்லா கதைகளுக்குள்ளே இருக்குது. அது வந்து செக்குலர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து போஸ்ட் மாடர்னிஸ்ட்டுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, மதச்சார்பற்ற ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது, இரையற்ற ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. இப்போ புத்தம் இருக்குது, புத்தரோட ஆன்மீகம் என்பது இரையற்ற ஒரு ஆன்மீகம் தான். ஸோ அந்த ஆன்மீகத்தை தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாடல் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது. பொதுவாக மார்க்ஸுக்கும் அம்பேத்கருக்கும் இடையிலே நடந்த விவாதங்கள் குறித்தெல்லாம் நம்ம படித்தோம்னா இந்த விஷயத்தை தான் அம்பேத்கர் அட்ரஸ் பண்ணுவார். மார்க்சியத்துக்குள்ளார வந்து ஆன்மீகம் இல்லை, அதை வந்து நம்ம வந்து புத்தரில் ஆன்மீகம் இருக்குது, இதை அதில் கொண்டு வந்து நம்ம இணைக்கணும் அப்படிங்கிறதான் புத்தரா காரல் மார்க்ஸ் போன்ற நூல்கள் எழுதுகிறார். ஸோ அந்த அந்த செக்குலர் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற விஷயத்தை வந்து ஒரு சப்டலாக இந்த கதைகளுக்குள்ளார அவர் கொண்டு வர்றார். ஏன்னா இந்த கதைகளை படித்தீங்கன்னா, ஏன்னா இந்த கதைகள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா எதுக்குமே தீர்வு இருக்காது. இதில் வரக்கூடிய விஷயங்கள்னால் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதே இருக்காது. உதாரணமாக இந்த மனநோய் வைத்தியர் கடைசியில் எழுதி வைக்கிறான்ல, எங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு இரும்பு கவசம் போட்டவன் நான் பார்த்தேன், குதிரை வீரனை அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருவான். ஏன் அந்த குதிரை வீரன் வந்தான், அதன் மூலமாக அந்த மனநோய் மருத்துவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்ற விஷயத்தை எல்லாம் நாம் தான் நிரப்பிக்கணும். ஸோ இப்படி இந்த எல்லா கதைகளுமே வாசிப்பவருக்கான முழு சுதந்திரத்தையும் வழங்கக்கூடிய கதைகளாக இருக்குது. அதில் பல்வேறு கதைகள் ரொம்ப பிரமாதமாக எழுதப்பட்டிருக்கு. அது வந்து நம்ம உண்மையிலே வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஒரு மகாபாரதம் ராமாயணம் எழுத முடியுமா என்ற கேள்வியை கேட்டால் எழுத முடியும் என்பதை இந்த கதைகள் மூலமாக அவர் முன்வைக்கிறார். அப்படி வைப்பதன் மூலமாக என்ன வருதுன்னா, இதெல்லாமே எழுதப்பட்டது தான். அப்போ கதைகள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எல்லா மனிதர்களும் கதைகளினால் கட்டப்பட்டவர்கள் தான். ஸோ அந்த அடிப்படையிலிருந்து கதைகள் உருவாக்கமும் கதைகளின் பரவலாக்கமும் தான் இன்றைய சமூகத்திற்கான அடிப்படையாக இருக்குது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்தெந்த கதைகளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறாரு. குறிப்பாக வந்து பழங்குடி மக்கள், அடித்தட்டு மக்கள், இவர்களை பற்றிய மித்தாலஜி இதில் நிறையா வருது. அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆய்வு மாணவராக இருக்கீங்கன்னா ஒரு நாட்டார் கதைப்பாடலை எடுத்துக்கொண்டு எப்படி ஆய்வு செய்வது அப்படிங்கிற மெத்தடாலஜியை கூட இந்த கதைகளில் படிச்சிங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதில் ஒரு இடத்துல அவருக்கு தெளிவாகவே சொல்கிறார், புராதன கதைகளில் இருந்து புதிய கதைகளுக்குள் நுழைந்தார்கள்னு. இந்த பிரெஞ்சு காலனியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார், பிரெஞ்சு காலனி வந்து பாண்டிச்சேரியில் ஃபுல்லாக வந்துடுது. வந்ததை அவர் எப்படி வர்ணிக்கிறார்னு ஒரே ஒரு தான், புராதன கதையிலிருந்து நவீன கதைகளுக்குள் நுழைகிறார்கள். எப்படி ஆங்கிலேயர் வந்த உடனே புராண கதையிலிருந்து நவீன கதைக்கு நம்ம மாறி இருக்கோம், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ ஆங்கிலேயர்களுக்கு முன்பு இருந்த சமூகம் ஒரு பழங்குடி சமூகம்னு சொன்னால் அது ஒரு பழங்கதைகளால் நிரம்பிய சமூகம்.
நவீன சமூகம் என்பது நவீன கதைகளால் நிரம்பிய சமூகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் அவர் வெளிப்படுத்துகிறாரு. குறிப்பாக பாண்டிச்சேரி பற்றி, ஏன்னா இது எல்லா கதைகளுமே களம் வந்து பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரி குறிப்பாக வந்து பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அந்த பாண்டிச்சேரியினுடைய உருவாக்கம் குறித்து பல்வேறு விஷயங்களை இதில் வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதில் குறிப்பாக ஃப்ரெஞ்சு மொழியெல்லாம் நிறைய விஷயங்களை பயன்படுத்துகிறாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன ஃப்ரெஞ்சில் வந்து பயன்படுத்துகிற வார்த்தைக்கு இப்போ மேஷோ அப்படின்னா என்ன, இந்த மாதிரி ஃப்ரெஞ்சில் வந்து நன்றி பிராவோனா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே விளக்கம்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த கதைகளை நீங்கள் படிக்கும் பொழுது 3 முக்கியமான விஷயங்கள் வரும். ஒன்று, நாம் கதைகளால் கட்டப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இந்த கதைகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நாம் ஒரு கதையை வாசிக்கும் பொழுது எப்படி அந்த கதையிலிருந்து அடையாளப்படாமல் அந்நியமாக நின்று வாசிக்க வேண்டும் என்ற விஷயத்தை கொடுக்குது. மூன்றாவது, வரலாறு என்பது எப்படி முழுக்க அரசியலின் அடிப்படையிலேயே இங்கே கட்டப்படுகிறது, எப்படி பல்வேறு கதைகளின் மூலமாக கட்டப்படுகிறது என்ற விஷயத்தையும் இந்த 15 சிறுகதைகள் கொடுத்து அவருடைய எல்லா சிறுகதைகளும், உதாரணமாக இன்னொரு தொகுப்பு அது குறித்து கூட நான் விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது என்ன தொகுப்பு? அது ஏற்கனவே ஒரு தொகுப்பு போட்டிருந்தார்ல, பேர் மறந்து போச்சு எனக்கு. இந்த பேர் மறக்கிற வியாதி வேறு இந்த பிரேம் தான். நந்தன் நடந்த 4ஆம் பாதை. நந்தன் நடந்த 4ஆம் பாதை சிறுகதைகள் எல்லாம் படிச்சிங்கன்னா அது வேறு டைப்பாக இருக்கும், இந்த டைப்பில் இருக்காது. இது வந்து முழுக்க பாண்டிச்சேரி மையமாக வைத்து எழுதப்பட்ட எல்லா சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த தொகுப்புகளை வந்து நீங்கள் அவசியம் படிப்பதன் மூலமாக ஒரு பயிற்சியை நீங்கள் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படித்து முழுக்க அது எழுதப்பட்ட சிறுகதை தொகுப்பு. இது வந்து முழுக்க பாண்டிச்சேரி மையமாக வைத்து எழுதப்பட்ட எல்லா சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த தொகுப்புகளை வந்து நீங்கள் அவசியம் படிப்பதன் மூலமாக ஒரு பயிற்சியை நீங்கள் பெற முடியும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.